1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்போடியாலேருந்து வந்த ஒரு 12 வயது சின்ன பையன் இங்க வந்து அரசனாகி இந்த கோயிலை கட்டினான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதாங்க நிஜம். இன்னும் இந்த கோயில் ஆச்சரியத்தக்க விதமா பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு கோயில். இந்த கோயிலை பத்தியான முழு விவரமும் இந்த காணொளியில் இருக்க போது 108 திவ்ய தேசங்கள், பெருமாளுடைய முக்கியமான 108 கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒன்று. வாங்க இந்த கோயிலுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற நாதன் கோயில்ன்ற கிராமத்துக்கு வந்திருக்கோங்க. இங்க 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயிலான ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயில் கோபுரம், ஜெகநாதர் கோயில் அற்புதமாக வர்ணம் தீட்டியிருக்காங்க. போகலாம் நம்ம. அருள்மிகு ஜெகநாதன் திருக்கோயில் நாதன் கோயில் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்குங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பழையாறைக்கு ரொம்ப பக்கத்தில் அமைந்திருக்கு. பழையாறைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தே ஆகணும். ஏன்னா 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று இந்த கோயில். இந்த கோயிலை பற்றியான அனைத்து விவரங்களும் சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களும் இந்த காணொலியில் இருக்க போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்பொழுது அந்த ஆத்மார்த்தமான உணர்வு உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. இந்த காணொலியை முழுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இன்னும் இந்த மாதிரியான பயணங்களுக்கு நமக்கு உதவும் விதமா தேங்க்ஸ் பட்டன் மூலமா நீங்க உதவலாங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பே லிங்க்ஸ் இருக்கு, அது மூலமா உதவுங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போலாம் வாங்க. ஜெகநாதன் திருக்கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று. இந்த 108 திவ்ய தேசங்கள்னா என்னன்னா, ஆழ்வார்கள்னால பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி திருமங்கையாழ்வார்னால புகழப்பட்ட ஸ்தலம்னா அது இந்த ஸ்தலம். இத நந்திபுர விண்ணகர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இதுல இருந்தே இந்த கோயிலானது 2ஆம் நந்திவர்மனால கட்டப்பட்டிருக்கும்ன்ற முடிவுக்கு நம்மளால வர முடியுது. இந்த 2ஆம் நந்திவர்மன் ஒரு பல்லவ மன்னன், 8ஆம் நூற்றாண்டுல ஆட்சி புரிந்தவர். இவரை பத்தியான சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிபி 731 2ஆம் பரமேஸ்வரவர்மனுடைய ஆட்சி காலம் முடியுது. அவர் ஒரு பல்லவ மன்னர். அவருக்கு அப்புறமா ஆட்சி புரிய சரியான வாரிசு இல்லாத ஒரு நிலைமை உண்டாகுது. அந்த சமயத்துல பல்லவர்கள் வாரிசை தேடுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலிருந்து சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிபி 575 அந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்து வந்த மன்னரான சிம்ம விஷ்ணு பல்லவ மன்னர், அவருடைய தம்பியான பீமவர்மன், அவருடைய சந்ததிகளை காடவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ காடு வெட்டி அப்படின்ற பேர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த காடு வெட்டி காடவர்கள்லாம் அவங்க தாங்க கடலூர் சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்துட்டு இருந்தாங்க. காடு வெட்டி அப்படின்றது என்னன்னா, காட்டை திருத்தி வாழ்வதற்குரிய ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகத்தை உண்டாக்கியவர்கள் அப்படின்ற ஒரு பெயர் அது. அந்த காடவர்கள் கம்போடியாவுக்கு போய் ஆட்சி புரிந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வம்சாவளியில வந்த இரண்யவர்மன் அப்படின்றவர் கம்போடியால ஆட்சி புரிந்து வந்துட்டு இருக்காருங்க. இது தெரிய வந்து பல்லவர்கள் அங்க தனக்கான வாரிசை தேடி, இந்த காஞ்சிபுரத்துக்கான மன்னனை தேடி அங்க போறாங்க, கம்போடியாவுக்கு போறாங்க. போய் அவங்க கிட்ட கேட்கும்போது 12 வயது சிறுவனான 2ஆம் நந்திவர்மனை அவங்க அனுப்புறாங்க. 2ஆம் நந்திவர்மனை கொண்டு வந்து இங்க காஞ்சிபுரத்துல பட்டம் சூட்டி அவரை மன்னராக்குறாங்க. இந்த 2ஆம் நந்திவர்மன் பரமேஸ்வர விண்ணகர் அப்படின்ற ஒரு அற்புதமான கோயிலை காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்காரு. இதே அந்த 2ஆம் நந்திவர்மன் தான் இந்த கோயிலையும் கட்டியிருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இதனாலேயே இந்த கோயிலுக்கு நந்திபுர விண்ணகர் அப்படின்ற பெயர் கிடைச்சிருக்கோங்க. இதை தான் ஆழ்வாரும் குறிப்பிட்டாரு. திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். அது மட்டும் இல்லாம சோழர்கள் ஆட்சி காலத்துல சுந்தர சோழ விண்ணகர் அப்படின்னு இந்த கோயில் அழைக்கப்பட்டிருக்குங்க. அனிருத்த பிரம்மராயர் இந்த ஊர்ல வசிச்சிருக்காரு. அவர் சோழர்களுடைய ஒரு அமைச்சருங்க. இதெல்லாம் இந்த கோயிலுடைய வரலாறு. இப்போ இந்த கோயில் வானமாமலை மடத்து கீழே இருக்குங்க.
இப்போ இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. தாயார் லக்ஷ்மி தேவி பெருமாளுடைய பாதத்துல இருந்தே சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை வருது, பெருமாளுடைய மார்புல குடிக்கொள்ளணும்னு. இந்த இடத்துல கிழக்கு நோக்கி தவம் இருந்திருக்காங்க. அப்ப இந்த இடம் ஒரு செண்பக வனமா விளங்கி இருக்கு. இந்த இடத்துல கிழக்கு நோக்கி தவம் இருக்கும்போது பெருமாள் வந்து அவங்களுக்கு அருள் புரிந்தாரு. அதனால இங்க பெருமாள் மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்துல ரொம்ப அற்புதமா இருப்பாரு. அதன் பிறகு நந்திபுரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு புராணம் சொல்லணும் இல்லையா. அதற்காக சொல்லப்பட்ட புராணம் என்னன்னா, நந்தி ஒரு சமயம் வைகுண்டத்துல பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக போறாரு. அப்போ துவார பாலகர்கள் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. இதனால கோபம் அடைந்த நந்தி அவங்கள அவமானப்படுத்துறாரு. அந்த துவார பாலகர்கள் காவலர்கள் நந்திக்கு சாபமிடுறாங்க, உன்னுடைய உடல் உஷ்ணமா கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கைலாயத்துக்கு திரும்பி வந்த நந்தி சிவபெருமானிடம் முறையிடும் பொழுது, நீ செண்பக வனத்துல லக்ஷ்மி தாயார் தவம் செய்த இடத்துல போய் தவம் செய் அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நந்தி வந்து தவம் செய்ததுனால இந்த இடத்தை நந்திபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்ற புராணமும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சிபி சக்கரவர்த்தி புறாவுக்கு செய்த அந்த தியாகத்தை காண்பதற்காக கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டிருந்த பெருமாள் மேற்கு நோக்கி அமர்ந்தார் அப்படின்ற இன்னொரு புராணமும் இருக்குங்க. இங்க பாருங்க, தச அவதாரம் இவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் நின்று நான் இங்கே தான் பார்க்குறேன். இங்கே ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட பழமையான சோழர் காலத்து திருக்கோயில். செம்மையாக இருக்குங்க. தனித்துவமான விஷயங்களா இங்க இருக்கிற பெருமாள் கிட்ட சங்கு, சக்கரம், வில்லு, அம்பு, வாள்னு ஒரு போருக்கு போற ஒரு மன்னனிடம் என்னெல்லாம் இருக்குமோ அது அனைத்தும் இருக்குமாங்க. ஒரு சமயத்துல விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் அந்த மன்னருக்கு தீராத நோய் வந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அப்போ இந்த ஸ்தலத்துல வந்து வேண்டிக்கிட்டாரு, அந்த நோய் நீங்க இப்படிப்பட்ட அனைத்து ராஜாக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நகைகளையும் கொடுத்தார் அப்படின்றது இந்த கோயிலில் நம்பப்படுதுங்க. அவருடைய சிலையும் அவரு கூட அவங்க மனைவிகள் இருக்கிற மாதிரியான சிலையும் இந்த கோயிலில் இருக்குங்க. கோயிலுக்குள்ளே போனால் பெருமாள் அற்புதமாக அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அற்புதமாக ரொம்ப அழகாக காட்சி தருவார். இங்கே ஆழ்வார்களுடைய சன்னதி, ஆண்டாள் சன்னதி இதெல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜா நந்திவர்மன் பல்லவ மன்னன் அப்படின்ற சிலை இருக்குது. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இவர் வந்து நந்திவர்மன் கிடையாது, நாயக்க மன்னர் சொக்கப்ப நாயக்கர் அப்படின்ற குறிப்பிடுறாங்க. இது 2 பேருமே ராணிகள் பாருங்களேன். ரேவான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திவர்மனுடைய மனைவி, ராஷ்டிரிய கூடத்திலேருந்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கம்போஜ ராணி, கம்போஜவல்லின்னு சொல்லிட்டு கம்போடியாவிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்ததாக கூட இன்னொரு ராணி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது 2மே வந்து பார்த்திங்கன்னா நாயக்க மன்னருடைய மனைவிகள். இங்கே குந்தவை நாச்சியாருக்கு ஒரு சிலை இருக்குங்க. குந்தவை நாச்சியார் வைணவத்தை கடைபிடிச்சாங்க. அதனால் குந்தவை நாச்சியாருக்கு இந்த கோயிலில் சோழ தேசம்ன்றதுனால இங்கே சிலை இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் இது. ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில், அதி அற்புதமான மிக முக்கியமான ஒரு கோயில். திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருக்கோயில். இந்த மாதிரி இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும், இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள், அதுக்கப்புறமா பெருமாள் எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.